விஜய் அவர்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கு. ஏன்னா அவர் நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு 1000 கொடுத்துட்டு இருந்த மானிய தொகை இப்போ 2500 உயர்த்தி இருக்காரு. 100 யூனிட் இருந்த மின்சார இலவசத்தை இப்போ 200 யூனிட்டா ஃப்ரீ ஆக்கி இருக்காரு. அதுக்காக கூடிய தொகை 12,000 கோடி. முதியோர் ஓய்வூதிய தொகை 1200 இருந்ததை இப்போ 3000 மாத்திருக்காரு. இதுக்காக கூடுதலா 4366 கோடி தேவைப்படும். மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் 504 கோடியும் கைம்பெண் ஓய்வூதியம் 1829 கோடியும் கூடுதல் தேவைப்படும். வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு 7000 கோடி வரை ஆகும். விவசாயி கடன் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கவங்களுக்கு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருக்கவங்களுக்கு 50% தள்ளுபடின்னு சொல்லியிருக்காரு. இதை நிறைவேற்ற விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் சார்பாக 3 லட்சம் கோடி தேவைப்படும். டிகிரி இருந்தும் வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு மாதம் 4000ம், இதே போல இருக்கும் திட்டங்களுக்கு 45,000 கோடி வரை தேவைப்படும். விவசாயிக்கு வருஷத்துக்கு 15,000 கோடி வருமான ஆதரவு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு 2000 கோடி கூடுதலா செலவழிக்க இருக்கும். அடுத்து குடும்பத்துக்கு 25 லட்சம் வரை சுகாதார காப்பீடு திட்டத்துக்கு கூடுதலா 382 கோடி தேவைப்படும். இதுல பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வருமானம் 3 லட்சம் கோடியா இருக்கு. இருந்தாலும் கவர்மெண்ட் கடன் 1.5 லட்சம் கோடியா இருக்கு. விஜய் அவர்கள் கொடுக்கிற மானியத்தை சேர்த்தோம்னா கடன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நம்மளுடைய டாக்ஸ் அமௌண்ட் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா.